அனைவருக்கும் திருமந்திரம் 5ஆம் 1527 நாம் இன்று சிந்திக்க உள்ளோம். இந்த பொருள் சுருக்கமாக சொல்லணும்னா, இருவகையான வினைகளையும் சமன் செய்து அருளாகிய சக்தி குருவாக வந்து பல தீய குணங்களை நீக்கி ஞானத்தை அளிப்பதால் செயல்களின்றி மனம் அழிந்துவிடும். அவ்வாறு செய்யும் போது 3 மலங்களும் நீக்கி சிவனுடன் இரண்டர கலந்து விடுகின்றார் அப்படின்றார் திருமூலர். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 20வது அத்தியாயம் தீவிரத்தரம் பாடல் 1527 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சக்தி குருவிட வந்து குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலால் திரிமலம் தீர்ந்து சிவகவனாமே. இருவினை நேரொப்பு இன் அருள் சக்தி குரு என வந்து குணம் பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. இதன் விளக்கமாக, நன்மை தீமை ஆகிய 2 விதமான வினைகளையும் சரிசமமாக பாவித்து அனுபவிக்கும் நிலையை அடைந்த சாதகருக்குள் தனக்கு ஒப்பானது என்று ஒன்றும் இல்லாதவளாகிய இனிமையான பேரொருளை கொண்ட இரவியானவன் குரு எனும் நிலையில் வந்து சாதகருக்குள் நன்மை தீமை என்று பலவிதமாக இருக்கின்ற அனைத்து தன்மைகளையும் நீக்கிவிட்டு அவளது பெரும் கருணையினால் தரப்படுவது என்று அறியப்படுகின்ற பேரறிவு ஞானத்தை தந்து அருளுவார். அந்த ஞானத்தால் சாதகர் தன்னுடைய செயல் என்று ஒன்றும் இல்லாமல் இருக்கும் நிலையை அடைந்து விட்டால் சாதகருக்குள் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 விதமான மலங்களும் நீங்க பெற்று சிவம் எனும் பரம்பொருளாகவே சாதகரும் ஆகிவிடுவார் அப்படின்னு இது சரவணதையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். இதுல தேவாரம் .org இருக்கிறதை பார்ப்போம். இருவகை வினைகளும் ஒரு தன்மையாக ஒத்து நிற்கும் காலத்தில் உண்டாவதே இனிய அருட்சத்தியது பதிவு. அஃது உண்டான பொழுது சிவன் குருமூர்த்தியாய் வந்து குற்றங்கள் யாவற்றையும் நீக்கி வழங்குவான் எனப்படுகின்ற அந்த ஞானத்தாலே குருடன் தன் செயலற்று அருள் வழியில் நிற்பானாயின் மும்மலங்களும் பற்றற்று ஒழிய அந்த சிவனே தானவன் ஆவான். இதன் குறிப்புரையாக, சந்நிதிபாதமாவது சிறப்புடைய இந்நான்காம் சத்தி நிபாதத்தின் இயல்புகளை இங்கே முற்ற எடுத்து ஓதினார். இருவினைகளும் நேருத்தலாவது அவற்றது பயன்களாகிய உலகியல் இன்பம் துன்பம் இரண்டனையும் பொறுப்பற்றியவாகவே உணர்ந்து அவற்றில் விருப்பு வெறுப்புகள் இல்லாதிருக்கும் நிலையாம். இதுவே ஆணவ மலம் பரிபாகமானதற்கு அறிகுறியாகும். ஆகவே இருவினை ஒப்பும் மலபரிபாகமும் வந்தால் சந்நிதிபாதம் வரும் என்பர். ஞானத்தை பரிபாகம் வருமுன் உணர்த்துதல், வந்த பின் உணர்த்தாதிருத்துதல் இரண்டுமே கூடாகலின் சத்தினிபாதம் வரப்பெற்றாருக்கு சிவன் குருவாய் வந்து ஞானத்தை உணர்த்துதல் ஒரு தலையாம். இது பற்றிய செய்திகள் பலவற்றையும் சிவஞான போத 8ஆம் சூத்திரத்திலும் அதன் உரைகளிலும் விளங்க காண்க. சக்தி நிபாதத்தின் வழி சிவன் வந்து செய்தலை அச்சக்தியே செய்வதாக கூறினார். இதனால் சக்தி நிபாதத்து இயல்பெல்லாம் இதனுள் வைத்து முற்ற உணர்த்தப்பட்டது அப்படின்னு தேவாரம் .org கொடுத்திருக்காங்க. அம்மா கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. பாருங்கம்மா. வணக்கம். கௌரிமா எனக்கு முன்னாடி வந்தாங்க, வெளில போயிட்டு உள்ள வராங்க, அதனால அவங்க முடிச்சிட்டோம். நன்றி நன்றிம்மா. கௌரியம்மா வாருங்கம்மா. நன்றி. சரிங்கம்மா. கனெக்ட் ஆகல, திரும்ப நான் பேசிட்டு இருக்கேன் அதுல. நன்றிங்க ஐயா ரத்னகுமார் ஐயா. நான் பேசி முடிக்கிறனாலும் முடிச்சிடுறேங்கம்மா, எதுனாலும் சரி. நன்றிங்கம்மா. நானே பேசிட்டுமாங்கம்மா? நீங்க பேசுங்க. சரி. ஆமா.
நீங்க பண்ணு. ஓகே, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1527. இருவினை நேரொப்பில் இன்னருட் சக்தி குரு என வந்து குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலற்றலால் திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. Translation: When the mind is in equanimity, the pleasant grace called Shakti will descend as a guru and will remove the many worldly qualities. If one remains so and rid of egoism, the three malas wane away and one becomes Shiva himself. கொடுத்திருக்காங்க. இருவினை நேரொப்பில் இன்னருட் சக்தி குரு என வந்து குணம் பல நீக்கி. இருவினை நேரொப்பில்னா அந்த இரு நல்வினை தீவினையும் நம்ம எப்ப சமமா பாக்குறோமோ அந்த நிலை வர்றது. அந்த நிலை எப்ப வரும்? நமக்கு வர நல்வினை தீவினை எப்ப சமமா பார்ப்போம்னா சரணடைந்து இருக்கும்போது தான் அந்த நமக்கு வந்து அந்த எல்லாத்தையுமே ஒண்ணா நம்ம ஏத்துப்போம். அது எப்ப வரும்? நம்ம எப்ப சரணடைவோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு நமக்குள்ள இறைவன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்போ வருதோ அப்பதான் நம்மளால சரணடைய முடியும். அதனால முதல் படி நம்ம வந்து இறைவனை பற்றிருக்கிறதுக்கு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில இருந்து சரணடையணும். இப்ப நம்ம உடம்புக்குள்ளதான் இப்ப இறைவனோட உடம்புக்குள்ளதான் நம்ம செல்லா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்குள்ளே நம்ம உடம்பே எடுத்துக்கலாம். நம்ம உடம்புலயே வந்து நிறைய செல் இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஒரு செல்லுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கையிலயோ கால்லயோ எங்கேயோ புண்ணு இருக்குது. அதை வந்து நான் ஆறணுங்கிறதுக்காக அதுக்கான மருந்து நான் எடுத்துக்கிறேன். மருந்து எடுத்துக்கிறேன்னா அந்த செல்லு வந்து இது நமக்கு வர வேண்டியது, இது வந்து அது கசப்பா இருக்கோ வலியா இருக்கோ எதுனாலும் அது நமக்கு வர வேண்டியதை நமக்கு தராங்கன்னு சொல்லிட்டு அது ஏத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மருந்தை ஏத்துக்குச்சுன்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரம் சரியாகும் இல்லையா? அது வந்து இல்ல, அதுக்கு ஈகோ இருந்து இது எப்படி எனக்கு வரலாம், எனக்கு எப்படி கசப்பு வரலாம், எனக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அந்த மருந்தே வேலை செய்யாது இல்லையா? அது நமக்குள்ளேயே நடக்கும். நமக்குள்ளே உடம்புக்குள்ளேயும் நம்ம மனசுல நடக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் அது நடக்கும். அந்த மாதிரிதான். இன்னும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும்னா இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு, இப்ப எனக்கே கூட ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன், இல்ல குருட்ட சொல்றேன், நான் வந்து எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இறைவன்கிட்டே போய் கேட்கிறோன்னே வச்சுப்போம். இறைவனே வந்து நான் வரேன், சரி நீ கூப்பிடுற, நான் வரேன், நான் வந்து என்ன ஒன்னாலும் செய்வேன், நான் வந்து 1 மணி நேரம் என்ன ஒன்னாலும் செய்வேன் உங்க வீட்டுல, முழுசா நம்பினேன்னா நான் வரேன் அப்படின்றாரு. சரி நான் நம்புறேன், நான் சரணடைகிறேன், நீங்க வாங்க. ஆனா நான் என்ன வேணா செய்வேன், நீ அதை கண்டுக்க கூடாது, என்னை வந்து தடுக்க கூடாது, என்னை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அதுல உனக்கு வலியும் ஏற்படலாம், உன்னை நான் திட்டுற மாதிரியும் நடக்கலாம், உன்னை அடிக்கிற மாதிரியும் நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், ஆனா உனக்கு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தருவேன்னு சொல்றாருன்னா நம்ம முழுமையா நம்பினோம்னா இறைவனே வராருன்னு வச்சுக்கோங்க. வந்து நம்மளையும் நமக்கும் அதுல கஷ்டம் வர்ற மாதிரி ஏதோ பேசுறாங்க, அவங்களுக்கும் நமக்கு யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் கஷ்டம் வர மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன இருக்கும், நம்ம அப்படியே சரணடைஞ்சிருவோம். நம்ம வந்து இது எல்லாமே எதுக்கு நடக்குது, அந்த நல்லதை நோக்கிதான் நடக்குதுன்ற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம அமைதியா அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் இல்லையா? நம்மதான் இறைவன் தான் சொல்லியிருக்காரு, நம்ம வந்து பேசாம இருந்தா அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம அமைதியா இருக்கணும். இல்ல நான் வந்து இறைவன் வந்தப்ப நீங்க எப்படி இங்க வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சண்டை போட்டு மன்னிக்கணும். அந்த மாதிரி நான் ரகலை பண்ணாம நான் எந்த அளவுக்கு நான் வந்து இறைவனோட நம்பிக்கையில அந்த சரணடைஞ்சு அவரோட திருவிளையாடலை நான் தள்ளி நின்னு பாக்குறனோ, அவரே வந்து எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். ஓ இதைதான் நான் செய்யணுமா, இந்த வழியை நான் ஏத்துக்கிட்டேன்னா நான் எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம எப்ப சரணடைஞ்சு இருக்கிறோமோ அந்த அவங்களே குருவாக வந்துருவாங்க. இப்ப எப்படி நம்ம ஒரு இறைவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வரப்ப நம்ம தள்ளி நின்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பான்மையில சரணடைஞ்சு அந்த நம்பிக்கை உணர்வோட நம்ம அமைதியான நிலையில இருக்கிறோமோ அப்ப குருவோட வேலை ஈஸியா இருக்கும். இறைவனோட வேலை நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இன்னும் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம அங்க இடத்துல சரணடைஞ்ச நிலைமையில தான் இருப்போம். அவர் ஊசி போட்டாலும் ஏத்துப்போம், மாத்திரை கசப்பு இனிப்புன்னு எல்லாம் பார்க்க மாட்டோம், நான் நல்லானா போகுதும் அப்படின்னு நம்ம இருப்போம் இல்லையா?
அந்த மாதிரி நம்ம சரணடைஞ்சு இருக்கும்போதுதான் அந்த இரு வினைங்கிற வந்து நம்ம சமமா பார்ப்போம். இது நமக்கு வர நல்ல விஷயம்தான், இறைவன் நமக்காக கொடுக்கிறார் தான், இதனால பெரிய நல்லது, இதனால இருக்கிற பெரிய கர்மா வந்து அவர் கழிக்கிறாரு, இந்த இந்த வழிய வந்து நான் அனுபவிச்சுக்கணும் அப்படின்றது. அது அந்த இப்போ நிறைய பேர் இப்ப இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா மனசுல என்ன வலி இருக்கோ அது வந்து அஹ், ஒரு ஒரு விஷயத்த நீங்க ஏத்துக்காம இருக்கலாம், எனக்கு எப்படி இது நடந்திருக்கலாம், என்ன அப்படி அவங்க இப்படி பேசியிருக்கலாம், இல்ல எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுருச்சு, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ளே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஏத்துக்காமே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அந்த கர்மாவை புடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அது அது அந்த வினையை நம்ம போக்கவே மாட்டோம். எப்ப நம்ம அதை ஏத்துக்கிட்டு நான் அந்த வழியை ஏத்துக்கிறேன், அந்த பிரச்சனையை வந்து நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க எப்ப வந்து நம்ம ஏத்துக்கிட்டு அந்த மனசு வந்து எதை நினைச்சும் கவலைப்படாத ஒரு அமைதி நிலையில இருக்கோ, அப்ப அதுலயே உங்களுக்கு தெரிய வரும் நீங்க அந்த எந்த வினையும் இல்லாம இருக்கிறீங்களா, இல்ல இன்னும் வினைகள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அந்த இடத்துல தெரிய வந்துரும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள உறுத்திட்டு இருக்கா, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது ஏதோ ஒண்ணு உறுத்திட்டு இருக்கா, இல்ல இது ஏன் எனக்கு நடந்துச்சு, இது ஏன் இப்படி, இவங்க ஏன் இப்படி நடந்தாங்க, இப்படின்னு ஏதோ ஒண்ணு உங்க மனசை உறுத்திட்டு இருக்குனாலே அங்க கர்மம் இருக்கு, வினைகள் இருக்கு, நான் அதை இன்னும் விடல, இறைவன் மேல இன்னும் நம்பிக்கையை போடல, சரணடையவும் இல்ல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்ப நம்பிக்கையா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்கு, அது இறைவனோட திருவிளையாடல்ல தான் அது நடந்திருக்கு, அந்த இறைவனோட திருவிளையாடல்ல அது உங்களுக்கு வந்து அது ஒரு மருந்தா தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன், அது வலியா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், சந்தோஷமா இருந்தாலும் ஏத்துக்கிறேன், நான் முழுமையா சரணடைறேன் அப்படிங்கிற நிலைமையில வரும்போதுதான் நமக்குள்ள இருக்கிற சக்தி தேவி வந்து குருவாவும் நமக்குள்ள வந்து அந்த சக்தி நிபாதம் நடக்கும். அது வரைக்கும் தான் நமக்கு வெளியில இருக்க குரு நமக்கு தேவைப்படுவாங்க. எப்படி வந்து நமக்கு உள்ள இருக்க இறைவனை நம்ம உணர வரைக்கும் நமக்கு வெளியில இருக்க இறைவனை நம்ம பிடிச்சுக்கிறோமோ, அது மாதிரி நம்ம உள்ள இருக்க குருவாக இருக்கிற நமக்கு சக்தி தேவியை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெளியில இருக்க குரு, இறைவன், சிறு தெய்வங்கள், நம்ம குல தெய்வம், இவங்க எல்லாருமே நம்ம பிடிச்சுக்கலாம், அவங்கள்ட்ட சரணடையலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்மா நேத்து பாடல்ல பார்த்தோம் இல்லையா, நமக்கு ஞான கொழுந்து அளிப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்க ஆன்மா எப்ப வந்து விழிப்படையுதோ அதுவே உள்ளுணர்வாக உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடும், உங்களை வந்து குருவாக நின்று வழி நடத்த ஆரம்பிச்சிடும். இதை செய்ய அதை செய்ய அந்த ஏழாம் அறிவுன்றாங்க இல்லையா, அந்த உள்ளுணர்வு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த இருவினை எதுலத்தையும் நீங்க சமமா பாக்குறோமான்றதுல ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கு நம்பிக்கை, கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கணும். கந்தகுரு கவசத்திலயும் வரும், சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பா அப்படின்ட்டு. இறைவன் இருக்கிறாரு அப்படின்றது வந்து இவ்வளவு இதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இறைவனை கும்பிடுறாங்க, ஆனா அந்த நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு ஏன் இது வருது அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நம்ம இங்க வந்து நம்ம இந்த பிறப்புன்னு வந்திருக்கதே நம்ம சரி பண்ணிக்கிறது தான். இங்க எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனையோட தான் இருக்கோம், நோயாளி மாதிரி தான் வந்திருக்கோம். அது டாக்டரா இறைவன் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு, ஒரு ஊசி போடுறாரு, ஒரு பிரச்சனைய கொடுக்குறாருன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதை வந்து சரணடைஞ்சு நம்பிக்கையோட நம்ம போகும்போது நீங்க அப்ப பிரசன்ட்ல தான் இருப்பீங்க, நிகழ்காலத்துல தான் இருப்பீங்க. எப்ப நீங்க வந்து சரணடைறீங்களோ, எப்ப வந்து அந்த நம்பிக்கையோட இருக்கீங்களோ, உங்களோட மனசு வந்து அது இதுன்னு சொல்லாது, இது எப்படி நடக்கலாம், அவங்க எப்படி சொல்லலாம், அதுன்றது வந்து உங்களுக்கு நடக்காது. அப்ப வந்து நிகழ்காலத்துல தான் நம்ம இருப்போம். இதுதான் முழுமையான சரணடைறதா இருக்கும். முழுமையாக சரணடைஞ்சா இந்த இருவினைங்கிறது நமக்கு வந்து இருக்காது. எல்லாமே வந்து இறைவன் கொடுக்கிற பிரசாதமாக தான் இருக்கும். அது கசந்தாலும் சரி, இனிச்சாலும் சரி, அது நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறாரு, அது நமக்குள்ள இருக்கிற வினையை சரி பண்றதுக்கு தான். அப்படிங்கிறப்ப ஒவ்வொன்னுத்தையும் நம்ம வந்து சந்தோஷமா எடுத்துக்கிட்டே போகணும். அது நம்மளால முடியல அப்படின்னா அந்த மந்திரத்தை கையில வச்சுக்கலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு தண்ணி குடிக்கிறோம், என்னால வந்து நிகழ்காலத்திலே இருக்க முடியல, மனம் வந்து ரொம்ப இதா இருக்குன்னா, இப்போ ஒரு தண்ணி குடிக்கிறோம்னாலும் நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தண்ணி குடிக்கும்போது இறைவனை நினைக்கிறீங்க. இறைவன் வேற வேற எங்கேயும் இல்ல, அந்த நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வரணும். ஓம் நம சிவாயவோ இல்ல எந்த மந்திரமோ அதை சொல்ல 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 உங்களை அந்த இடத்துக்கே, ஏன்னா நீங்க உணர்ந்து சொல்லுங்க, நான் சரணடைஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க, நான் உன் பாதத்துலதான் இருக்கேன், நான் ஒண்ணுள்ளதான் இருக்கேன் அப்படின்னு நீங்க எந்த உணர்வோட நினைச்சு நினைச்சு நம்ம ஒவ்வொரு தண்ணி ஒரு வா குடிக்கும் போதும் நீங்க நினைக்கிறது, ஒவ்வொரு வாக்கும் ஒரு ஓம் நம சிவாய சொல்றது, ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் மந்திரங்கள் சொல்றது, இது சொல்ல 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 என்ன ஆகும்னா
அந்த நிகழ்காலத்துக்கு நம்ம வந்துருவோம், சரணடைஞ்சிருவோம். ஏன்னா அந்த மனது அமைதியாயிடும். ஆஹ் அப்ப அது நம்மளோட கர்மாவும் கழிய ஆரம்பிச்சிரும். கர்மாவை வந்து இந்த வினைய போக்குறதுக்கு முக்கியமாக இருக்கிறது எதுன்னா சரணடைகிறது தான். அதுக்கு அந்த நம்பிக்கையை ரொம்ப ஆஹ் ஆழமா கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படி அம்மா வந்து மருந்து கொடுத்தா நம்ம வந்து அம்மா மேல சந்தேகப்பட மாட்டோம் இல்லையா? ஆஹ் அஹ் இது அம்மா குடுக்குறாங்களா, ரைட்டு, இது சாப்பிட்டா சரியாயிடுமா, ரைட்டு, நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அந்த நிலைக்கு வருவோம். அதனால இந்த பாடல்ல அவங்களும் குருவாக வந்து நமக்கு வந்து மத்த பகையெல்லாம் நீக்குவாங்க. அந்த எப்ப வந்து நம்ம எல்லா வினையும் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்கிறோமோ அப்ப தரும் எனும் ஞானத்தால் தன் செயல் அற்றலால். இந்த ஞானம் நமக்கு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து சரணடையணும், நம்பிக்கை வைக்கணும், எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கணும், எந்த வலியினாலும் பொறுத்துக்கணும். இப்ப எனக்கு கால் வலி இருக்குன்னாலும் இதுல ஏதோ, ஆனா இதுக்கான செயலை நம்ம செய்யணும். இப்ப அதுக்கான மருந்து சாப்பிடணும், அதுக்கான நான் இப்போ அதுக்கான எக்ஸசைஸ் இருக்கா, நான் அதை செய்யணும், அதுக்கான மருந்து சாப்பிடணுமா சாப்பிடணும். ஆனா அந்த வலியை வந்து நான் ஏத்துக்கிறேன் சந்தோஷமா, இது எனக்காக கொடுத்துருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட், கடவுள் எனக்கு கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைச்சு நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு எந்த ஒரு நோயா இருந்தாலும் மனது வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்கான என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மனது வந்து அந்த நன்றி உணர்வோட என்ன சரி பண்றாங்க அப்படின்ற நன்றி உணர்வு, அந்த நம்பிக்கை இருந்தா அந்த நன்றி உணர்வு வந்துடும். அதுக்காக இவ்வளோ பெரிய வழியெல்லாம் கொடுத்து என்ன சரி பண்றாங்க அப்படின்ற ஒரு இதுல இருக்கும்போது இந்த ஞானத்தால் இந்த இது தரும் ஞானத்தால் தன் செயல் அற்றலால். அதுக்கப்புறம் நம்மளோட செயலுங்கிறது இல்லாம போயிடும். எல்லாமே இறைவன் செயல். அந்த ஆன்மாவும் நம்ம எப்ப வந்து நிகழ்காலத்துல இருக்க இருக்க பழகுறோமோ அந்த சிவத்தையும் நம்மளால போய் சேர முடியும். திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. ஆணவம், கண்மம், மாயை எல்லாமே போயிடும். சரணடைஞ்சா இது ஒரு சொல்யூஷன் தான். இது மட்டும் பண்ணோம்னாலே நம்மளோட வினைகள், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டோம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் சொன்ன மாதிரி நீ வந்து என்ன திருவிளையாடல் வேணா பண்ணு, நான் தள்ளி நின்னு பாக்குறேன், நான் அப்படியே ஏத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னும் போதே அங்க ஆணவம் போயிடுது. நம்மளோட வினைகள் எல்லாம் தீர்க்கப்படுது. இதுதான் மாயைன்னு புரிய வருது. ஏன்னா சிவம் வந்து அங்க மேலோங்கிட்டே இருக்கிறதுனால தீர்ந்து சிவனவன் ஆமே. சிவன் அவனாகவே ஆகிடுவார். நம்மளே வந்து சிவனாகவே ஆகுவோம் அப்படிங்கறதுதான். நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். அனைவருக்கும் நன்றி. நன்றி கௌரிமா. நேரம் ஒரு பொருட்டே அல்ல நல்ல விஷயங்களை கேட்கும் போது, அதனால தவறில்லை. இன்றைய மந்திரத்துல வந்து ரத்னாயா, அழகிருஷ்ணயா, கௌரிமா எல்லாருமே ரொம்ப அழகான விளக்கங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சில 2-3 அதிகமான ஒரு சில குறிப்புகள் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம அடுத்த நிறைய கிட்ட போயிடலாம். என்ன சொல்றாருன்னா 2 விஷயம். இருவினை நேரொப்பில் அருள் சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்த வார்த்தையில சொல்றாரு குருவனை வந்து குணம் பல நீக்கி அப்படின்றாரு. அப்போ அந்த அருட்சக்தி தான் நமக்கு குருவை கொண்டு கண்முன்னே நிறுத்துகிறது. இப்போ இது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி மாத்திரம் நம்ம மனசுக்குள்ள வந்தா போதும். ஏன் நான் தான் நேரடியா சிவத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டேனே, அப்புறம் ஏன் எனக்கு இன்னொரு குரு வேணாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கும். நான் சிவத்தையே சரணடைஞ்சாச்சு. ஆனால் நமக்கு போதிப்பதற்கு என்ன சொல்றாருன்னா, குணம் பல நீக்கி, அது ஒரு செயல் இருக்கு, அந்த செயல் நீங்கணும். நான் நேரடியா சிவத்துக்கிட்ட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். சிவன் அவனுக்கே நான் அடியான், அதற்கு தாண்டி யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னாங்க. இது வந்து அந்த காலங்கள்ல சரி, ஏன்னா அவங்க உண்மையிலேயே அந்த ஆணவமற்று இருப்பாங்க. நான் இப்ப இருக்கிறதுல வந்து நான் சிவம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு மத்தவங்க எல்லாமே ஒரு படி கீழே இருப்பாங்க, இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அத்தகைய மும்மலங்களும் நீங்க பெற வேண்டும். அந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிற 3 மலங்களும் நீங்க பெற வேண்டும். அதான் குணம் பல நீக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத்தகைய குணம் பல நீக்க வேண்டும் என்றால் யாராவது உங்ககிட்ட பேசணும். நம்ம தனியா ஒரு ரூம் அறைக்குள்ள இருந்தோம்னா நமக்கு என்ன குணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது.
யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் குளிப்பாட்டி விடுறாங்க, நம்ம வாட்டுக்கு உட்காந்துருக்கலாம், தவம் பண்ணலாம், வந்துடலாம். அப்போ அவங்க நமக்கு மேல பக்தியா இருப்பாங்க, நம்ம வாட்டுக்கு அமைதியா உட்காந்துடலாம். ஆனா குடும்பத்துக்குள்ள நம்ம சுற்று வட்டாரத்துல சோசியல்ல இருக்கும்போதுதான் நம்ம குணம் என்னன்னு நமக்கே தெரியும். கோவப்படுறோமா, சந்தோஷப்படுறோமா, துக்கப்படுறோமா, ஆங்காரப்படுறோமா, ஆத்திரப்படுறோமா, அசூயப்படுறோமா, இதெல்லாம் நமக்கு அப்பதான் தெரியும். அதெல்லாம் சொல்லி காட்டணும். நீ இந்த இடத்துல கோவப்பட்ட, இந்த இடத்துல குணமா இருக்க, இந்த இடத்துல விருப்பா இருக்க, இந்த இடத்துல வெறுப்பா இருக்க. இதை உணர்த்துவதற்கு நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த குரு எதிரில இருக்கிறவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. பகவான் சொல்லுவாரு எனக்கு, நம்ம யாரெல்லாம் நமக்கு கோபப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் உனக்கு குரு அம்மா, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு என்கிட்ட. எதுக்குன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறையை எதிரில இருந்து உணர்த்தக்கூடியவர்கள் அவர். அப்ப அவங்க எல்லாம் குரு. நான் அது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அதான் சொல்றாரு, குருவென வந்து குணம் பல நீக்கி. ஒரு ஒரு குருவா தான் இருக்கணும்னு இல்ல, போற இடத்துல எல்லாம் குருமார்கள் நமக்கு அப்படி உணர்த்துவாங்க. நான் எதுக்கு கோபப்படுறேன், அம்மா நீ லட்டு சாப்பிடுறியா, அம்மாக்கு லட்டு பிடிக்கும், வாங்கி கொடு, சொல்லுவாங்க யாராவது. அப்போ நம்ம நம்ம விருப்பு எது என்றை நாம் அத்தனை வெளிப்படையாக காட்டி இருக்கிறோம். அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, அவன் விருப்பு எது அப்படின்னு. அடுத்தாப்புல ஒருத்தன் சொல்லுவான், ஐயோ இது பண்ணாத அம்மாக்கு பிடிக்காது. அப்போ நம்ம வெறுப்பையும் காமிச்சு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இருவினை நோரப்பில் நடக்கல, ரெண்டும் சமமா நமக்கு இல்ல. விருப்பு வெறுப்பற்று அந்த அந்த நல்வினை தீவினையில் விருப்பு வெறுப்பற்று இருப்பது. இது செஞ்சா அம்மாக்கு பிடிக்கும், இது செஞ்சா அம்மாக்கு பிடிக்காது. அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அந்த நல்வினை தீவினை இரண்டிலும் இருக்கக்கூடிய விருப்பம். நான் கெடுதலே பண்ண மாட்டேன், நான் அந்த காய் சாப்பிடவே மாட்டேன், நான் அந்த விஷயம் பண்ணவே மாட்டேன். அது மாயையில இருக்கிறவங்க சாப்பிடுற விஷயம். அது 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 இது அது பேர் என்ன, உம், தகாத உணவு, நான் சாப்பிட மாட்டேன். இல்ல, என்ன போனாலும் இது தொண்டைக்கு கீழே நரகல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்காக நம்ம சாப்பிடணுமா, அது வந்து உடல் பொறுத்தது. நான் அதுக்கு அப்படி வரல நானு. ஆனால் அதனுடைய விருப்பு வெறுப்பு இது எனக்கு கண்ணு முன்னாடி நடந்தது. கார்த்திகை மாதம் பொதுவாக நான் அந்த நேரங்கள்ல விரதம் இருப்பேன். போன ஒரு ஒரு 6-7 வருஷத்துமா இருந்தேன். இப்பதான் ஒரு 2 வருஷமா இருக்கிறது இல்ல. கார்த்திகை 1ல இருந்து கார்த்திகை முடிகிற வரைக்கும் இனிப்பு சாப்பிட மாட்டேன், எந்த வகையான இனிப்பும் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் பகவான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். அவரு சொல்றாரு, அவருக்கு யாரோ கேக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து அப்ப கேக்கும் சாப்பிடறத நிப்பாட்டி இருந்தேன். ஏன்னா இப்பவும் சாப்பிட மாட்டேன், பட் அப்ப நிப்பாட்டி இருந்தேன். அப்பதான் அந்த கேக்குல இருக்கக்கூடிய அந்த எக்கு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிப்பாட்டி இருந்த சமயம் பகவான் கிட்ட யாரோ வந்து கேக் கொடுக்குறாங்க. பகவான் எனக்கு கொடுக்குறாரு. நான் வாங்கி அப்படியே கையிலேயே வச்சுட்டே உட்காந்துருந்தேன். அப்போ அவங்க போயிட்டாங்க. அப்புறம் பகவான் சொல்றாரு, சாப்பிடுங்க ஐயா, பகவான் சாப்பிடுங்க அப்படின்றார். நான் சொல்றேன், இல்ல பகவான், ஒண்ணு கார்த்திகை, நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன், 2வது இதுல கேக்ல எக் இருக்கும், நான் அதுவும் நிப்பாட்டிட்டேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன். பகவான் சொல்றாரு, எதுக்கு அப்படி பிரிக்கிறீங்க? உணவு ஒருவருடைய சந்தோஷம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த தொண்டைக்கு கீழே போனா எல்லாமே நரகல் தான். இது வந்து இந்த உணவு சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாமே உங்க உடம்பு தாங்குதா, உங்க உடம்பு தாங்கலையாங்கிறத பொறுத்துதான். இந்த விரதம் எல்லாமே உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது. இரண்டும் சமநிலையில் இருக்கும் என்றால் நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். ஏன் அப்படி பிரிச்சு பாக்குறீங்க? தேவை இருக்கு, தேவை இல்லைன்னு. நான் உண்மையில சொல்றேன், அன்னைக்கு நான் விரதம் இருக்கிறத விட்டேன். அந்த அந்த வருடம் நான் முடித்தேன். ஆனால் அன்று வந்து நான் அந்த விரதம் இருக்கிறத விட்டேன். ஏன்னா எதுவானாலும் இந்த உடலும் மனமும் சமனப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் என்றால் அது சரி. இந்த உடல் ஒத்துக்காத விஷயங்கள் நம்ம பண்ண மாட்டோம். அந்த கூர்மையான பார்வை இருக்கணும். அதனாலதான் இது வந்து உணவுல. இதே மாதிரி மனிதர்கள்லயும் கோபம் எல்லாம் வராமலாம் இருக்காது. கோபம் வரும். நல்வினை தீவினை, இது இவங்க தீயவங்க இவங்க நல்லவங்கன்னு தெரியணும் கண்டிப்பா. ஆனால் இருவரும் சமமாக, அவனுக்கு ஒரு படி கூட இவனுக்கு ஒரு படி கம்மி கிடையாது. யார் வந்தாலும் பேசும்பொழுது அதே அன்போடு பேச வேண்டும். யார் வந்தாலும் அவர்களை அன்போடு நடத்த வேண்டும். ஆனால் அவர்கள் செய்கின்ற நல்வினை தீவினையை நம்ம உறுத்தி காட்டணும், அது முக்கியம். அதான் சொல்றாரு, இரு வினை நேரப்பில் இன்னருட்சக்தி. அப்ப நம்ம முன்னாடி குருவா நிக்கிறது யாருன்னா அந்த அருட்சக்தி.
அத வந்து நம்ம சக்தி நிபாதத்துல பாக்குறோம். இது வந்து சிவமே சக்தியின் வடிவில் வந்து குருவாக வந்து நமக்கு செய்வித்து தருகிறார் அப்படிங்கறதுதான் நன்மை. இத வந்து நம்ம இன்னும் நிறைய சிவஞான போதத்தை வந்து ஐயா சொல்லி காமிச்சார். தேவாரம் .org இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சக்தி நிபாதம் வந்து அப்படியே வந்திருக்கும். அந்த அத்தனை சூத்திரத்திலயும் இந்த வரிசையில அப்படியே அடுத்தடுத்து காமிச்சு கொடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதே வரிசையில வரும். எப்படி அந்த இருவினையை நீக்கிறது, அதற்கு குரு என்ன பண்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மந்ததரத்துல தீவிரதரத்துல வந்த அத்தனை மந்திரங்களும் அப்படியே அதே வரிசையில வந்திருக்கும். ரொம்ப அற்புதமான வரிசை. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அத மாதிரி வந்து குருவனை வந்து குணம் பல நீக்கி நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க சொல்றதை கேட்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கணும். அது யாரோ சொல்றாங்க இல்ல, இறைவன் நமக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். இன்னைக்கு கௌரிமா இது சொல்லியிருக்காங்கன்னா கௌரிமாக்குள்ள இருந்து வரல. இந்த சந்தர்ப்பத்துல யாரோ இதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌரி அம்மாவின் குரலில் வந்து இறைவன் நமக்காக சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். சரண்டர் பண்ணு அப்படின்னு யாருக்கோ சொல்றாரு. அதான் அந்த இடத்துல விஷயம். அதனாலதான் குருவனை வந்து குணம் பல நீக்கி தருமென ஞானத்தால் தன் செயலற்றாள். அப்ப இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கறதுதான் விஷயம். திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே அப்படின்னா சக்தி ஒவ்வொருவரையும் சிவனாக மாற்றுகிறாள் அப்படிங்கறதுதான் விஷயம். ஏன்னா அவ இருக்கிற இடம் சிவன் இருக்கக்கூடிய இடமாகத்தானே இருக்க முடியும். ராமன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படிங்கிற மாதிரி சிவன் இருக்கக்கூடிய இடம்தான் சக்தியினுடைய இடம். அப்போ அவ இங்க உள்ள எழுந்தருளி பிரகாசிக்க வேண்டும் என்றால், ஆன்ம பிரகாசம் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடம் சிவமாக இருக்க வேண்டும். அதனாலதான் திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே அப்படின்னு அந்த ஆணவ கர்ம மாயையை தீர்த்து இருக்கக்கூடிய அந்த சிவனாக நம்மை மாற்றுகிறாள். யாரு? இன்னருட் சக்தி. எப்படி? குருவனை வந்து குருவனை வந்து அவ என்ன பண்றா? குணம் பல நீக்கி நமக்கு ஞானத்தை தருகிறாள். அந்த ஞானம் நீங்கினாதான், ஞானம் வந்தாதான் அந்த குணம் பல நீங்கும். அதுவும் ஒரு இது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னருட் சக்தியின் காலடிகளில் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி நடந்தா, அப்படி நடக்கிறதுக்கு முதல்ல எப்படி இருக்கணும்? இருவினை நேரொப்பி இருக்க வேண்டும். ரெண்டும் சமம். நல்லதும் தீயதும் சமம். நல்லவனும் தீயவனும் சமம். அவனுக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணும் இல்லை. அவன் பண்ணக்கூடிய தவறை மாத்திரம்தான் நம்ம சுட்டி காட்டணும். அவன் மேல கோபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரணும். இது ரொம்ப கடினமான செயல். ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும். கோபமே இல்லாமல் கோபப்பட முடியும் நம்மால். இது ரொம்ப ஆழமான விஷயம். இன்னைக்கு சொல்ல முடியாது. நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, நன்றி. மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1527வது திருமந்திரம். தீவிரதரம் திருமந்திரம். இருவினை நேர் ஒப்பில் இன்னருட் சக்தி குரு என வந்து குணம்பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. நல்வினை தீவினையின் பயன்களான புண்ணியம் பாவம் இரண்டும் சமமாக இருக்கின்ற நிலையில் உயிர்களுக்கு இன்னருள் புரிய திருவுளம் கொண்ட சக்தி ஞான குருவாக வந்து அந்த ஆன்மாக்கள் புலன் பொறி இச்சைகளால் அடையும் குணங்களை நீக்கி உள்ளம் உறுதியாக ஞானத்தால் தான் என்னும் அகந்தையை அகல செய்து ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் போக அருளுவாள். இந்நிலையில் அவள் சிவனாக திகழ்வாள். குணம் இயல்பு, உயிர்களின் வினை வேட்கை, தன் செயல், தன் முனைப்பு, ஆணவம். கழக வெளியீட்டில் இறப்பில் தவமாகிய சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் நன்னெறி நால்வகையால் நல்வினை பயனும் தீவினை பயனும் ஆகிய இரண்டிலும் உள்ளந்தோயாமல் உடல் தோய நின்று ஒப்புக்கொள்ளும் நிலை வந்தால் திருவருள் ஆற்றல் சிவகுருவாக வெளிப்பட்டு வந்து
ஆறுயிர்கள் பால் முன்கிடந்த மருட்குணம் பலவற்றையும் நீக்கி அவ்வருள் தந்தருளுமென்று சிறப்பித்து சொல்லப்படும் திருவடி உணர்வினை நல்கும். அவ்வருள் உணர்வால் ஆருயிரின் முனைப்பாகிய தன் செயலாற்றல் ஆணவம் மாயை கன்மம் என்னும் மும்மலமும் தீரும். அம்மலம் தீர்ந்தால் அவ்வுயிர் சிவன் அவன் என்னும் சிறப்பினை எய்தும். இருவினை ஒப்பினை வரும் ஒப்பால் காண்க. சந்தனமும் சாணகமும் சார்ந்த கூலி கெடுப்பார் எந்த மனமும் வரையார் இங்கு. இருவினை நேரொப்பு புண்ணிய பாவத்தில் சம உணர்வு. திரிமலம் ஆணவம் கன்மம் மாயை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாங்க பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. ஜோதிகள் பிரணவ் ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா சொல்லுங்க, ஏதனாலும் பரவாயில்ல. நன்றி. உங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன். பவளமணி அம்மா வந்திருக்கிறாங்க. பேசட்டுமா? பேசிக்கமா, அதுக்கப்புறம் பேசுங்கம்மா. இன்னைக்கு கௌரி அம்மா பேசுனதும் கிருத்திகா அம்மா பேசுனதும் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சரணடையதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப நேத்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுற மாதிரி இன்னைக்கு அதை எதையுமே சிந்தனை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கடவுள்கிட்ட ஃபுல்லா சரண் அடைஞ்சிடணும்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. கிருத்திகம்மா பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி கிருத்திகம்மா நேற்று இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். காரணமே இல்லாமல் சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு போட்டிருந்தாங்க. அதை படித்தேன், காலையில் தான் படித்தேன். சின்ன குழந்தைங்கள வச்சு போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்ததுமா கிருத்திகாம்மா. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றிங்கம்மா. நானும் அதை சொல்லணும்னு நினைச்சேன். நீ கௌரிமாவும் சரி, கிருத்திகாமாவும் சரி, அதாவது அந்த பாடலோட இணைந்து இந்த மாதிரி சில, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சின்ன விஷயங்கள் அதுக்கு கிடைக்கிற ஒரு பதிலாவோ இல்ல அது கிடைக்கிற ஒரு வாய்ப்பாவோ அந்த மாதிரி பாடல் மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து இது இந்த மாதிரியே இணைஞ்சு போகும்போது ரொம்ப அது தளத்துக்கு வர அந்த இதே உணர்வே ரொம்ப ஒரு இதா இருக்கும். நான் சொல்ல நினைச்ச பவளமணி அம்மா வந்து சொல்லிட்டீங்க. நன்றி பவளமணி அம்மா. ஜோதி அவங்க பகவானா யாருன்னு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியும். அம்மா கிருத்திகாமா, நீங்க வாய்ப்பு இருந்தா ஒரு வட்டம் அவங்களை பத்தி சொல்லிட்டு அப்புறம் நான் என்கிட்ட போயிடலாம். அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டேங்க, சாட்லயே கொடுத்துட்டேன். சாட்லயே ஆமா ஆமா. நன்றி நன்றி. நன்றி இருவருக்கும், ரத்னாயா பவளமணியம்மா 2 பேருக்கும் நன்றி. ஐயா பிரணவ் ஐயா, நீங்க சொல்லுங்க. நன்றி. இந்த இருவினை நேரொப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இததான் சைவ சித்தாந்தத்துல இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்றது. இதுல நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு காத்தால என்ன டிஃபன் அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம ஏன் கேட்க கூடாது அப்படின்னா, பிடிச்சமானதா இருந்ததுன்னா எப்ப சாப்பிடுறது அப்படின்னு நினைப்போம். பிடிக்காததா இருந்ததுன்னா இன்னைக்கு எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். இந்த ரெண்டுமே கேட்காம சரி, நமக்கு சமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சவங்க என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ அது பசிக்கு போதுமானது, இது இறைவனே கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சோம்னா இருவினை ஒப்புங்கிறது அங்கேயே தொடங்கிடுங்க. என்ன குழம்புன்னு கேட்கக்கூடாது, என்ன உணவுன்னு கேட்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற மனநிலையில நம்ம வரணும். அதுதான் ஒண்ணு. இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு செய்யுள் ஒண்ணு இருக்கு, ஆனா எனக்கு அது முழுசா தெரியல. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு நூல் அருளி செய்திருப்பாரு. அந்த நூல்ல அவர் ஒண்ணு சொல்வாருங்க, நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். வாளால் மருத்துவன் அறுத்து சுடினும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மருத்துவன் காயத்தை வாளால வெட்டுவார், கத்தியால வெட்டுவார். அந்த காலத்துல எல்லாம் அனஸ்தீசியா எல்லாம் இருந்திருக்காது, இருந்துதான் என்னன்னு தெரியல. ஆனா அனஸ்தீசியா இல்லாத காலத்துல கூட
அந்த போர்ல அடிபட்ட வீரர்களுக்கு மருத்துவர் சிகிச்சை கொடுக்கும்போது வலிக்கும் தான். ஆனா அந்த வலியை நம்ம பொறுத்துக்குவோம். பொறுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பொறுமை. அந்த பொறுமை எதனால வருது? இந்த பொறுமைங்கிறது திருக்குறள்ல 16வது அதிகாரம், பொறை உடைமை அப்படிங்கிறது. அந்த பொறை உடைமை தான் நமக்கு அஷ்ட யோகத்துல அந்த 6வது தாரணைன்னு வருது பாருங்க. அந்த தாரணைனா பொறுமைன்னு அர்த்தம். அது ரத்னா சார்ட்ட அந்த 8க்குமே தமிழ்ல இருக்குது, அவர் வச்சிருக்காரு. நீங்க வேணும்னா கேட்டுக்கலாம். அந்த பொறுமை அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா நம்பிக்கையால வரும். கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த சிகிச்சை நம்முடைய நோயை தீர்க்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையால அந்த பொறுமை வரும். அதனால முதல்ல நமக்கு தேவை நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வைப்பது, அதுதான் நமக்கு சொன்னாங்க, நம்பினார் கெடுவதில்லை. நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிறது தீர்ப்பு. அது இந்த தீர்ப்பை சொன்னது யார் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த தீர்ப்பு எங்க இருக்குது அப்படின்னா நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. இந்த 4 மறையுமே நமக்கு சொல்றது என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுது, நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிறது. அப்படி அந்த இருவினை தீர்வது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், ஆனா எவ்வளவு பேர் நினைக்கிறாங்கன்னு தெரியல. கடவுள் வாழ்த்துல 5வது திருக்குறள் இருக்குங்க, இருள் சேர் இருவினையும். இப்ப நம்ம கடவுள்கிட்ட சரண அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கடவுள்கிட்ட சரண அடைஞ்ச பிறகு நமக்கு என்ன தன்மை வந்துடும்னா கடவுள் தன்மை வந்துடும். கடவுளே ஆயிட்டோம்னு சொல்லல, கடவுள் தன்மை வந்துடும். அந்த கடவுள் தன்மை வந்துடுச்சுன்னா நமக்கு 2 வினையும் சேராது. நன்மையை செய்யக்கூடிய நல்வினையும் சேராது, தீமையை செய்யக்கூடிய தீவினையும் சேராது. இந்த தீவினை அப்படிங்கிறது திருக்குறள்ல 21வது அதிகாரம், தீவினை அச்சம் அப்படின்னு வருங்க. அதுல தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு இருக்கும். ஆனா திருவள்ளுவர் தீயினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனா சரண் அடைந்தவர்களுக்கு அந்த தீவினை என்பது வரவே வராது. அதனால்தான் என்னோட குரு வள்ளலார் சொல்வாரு, எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. இப்ப சபரிமலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க வாய மூக்க நல்லா மூடிக்கோங்க, ஏன்னா மூளைய தின்னக்கூடிய ஒரு கிருமி இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. அது எங்க இருக்குன்னா அருட்பெருஞ்சோதி அகவல் அதுல இருக்கு. அகவல்ல இந்த தகவல் இருக்குங்க. எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. சரண் அடைந்தவர்களுக்கு எந்த பயமும் தேவையே கிடையாது. ஏன்னா பயம், இந்த பயம்ங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பாருங்களேன். பயம், இதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? அபயம் அப்படின்னு வரும். அபயம் வந்துட்டாலே நமக்கு பயம் தேவையே கிடையாதுங்க. அதனால அதுதான் சரண அடைதலோட விளைவு. அதனால இங்க என்னன்னா சரண அடையிறத விட முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க. நீங்க சிவம் ஆகணும் அப்படின்னா நேரடியா சிவத்தை அடைவது அப்படிங்கிறது எல்லோருக்கும் இயலாது. ஆனா யாருக்கு இயலும் அப்படின்னா யாருக்கு குரு இருக்கிறார்களோ, குரு என்று நாம் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினால்தான் நாம் சிவத்தை அடைய முடியும். ஏன்னா குரு தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல தீய குணங்களை நீக்க முடியும். அப்ப நல்ல தீய 2 குணத்தையும் நீக்கிட்டா என்ன அப்படின்னா நாம் குணா அதீதம். இந்த திருவடி புகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குங்க, வள்ளலாருடைய நூல். அது 128 வரி. அது பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம். இது முதல் வரி. இது பயப்பட வேணாம், 128 வரியும் சொல்ல போறது இல்லை. அதுல 20வது வரி எடுத்தீங்கன்னா பாவனாதீதம்.
பாவனாதீதம் அப்படின்னா நாம் சிவமாக நம்மை பாவித்துக் கொள்வது. அப்ப அந்த பாவனையிலிருந்து மேல போய் அதுவாகவே ஆதல். நீங்க சபரிமலைக்கே போனீங்கன்னா கூட 18 படி ஏறி பார்த்தீங்கன்னா தத்துவமசின்னு தான் எழுதியிருப்பாங்க. நீ அதுவாக இருக்கிறாய். அப்பதான் ஐயப்பன் சொல்றாரு, இங்க வந்துட்டல்ல, நீ அதுவாயிட்ட, என்ன நீ பார்க்க வந்தன்னு நினைக்காத, உன்னை நான் பார்க்கறேன் அப்படின்னு. நீயே கடவுளா இருக்கிற, உன்னையே நான் பார்க்கறேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஒரு நூல்ல இருந்தது அது. அதனால அந்த அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால என்னன்னா கண்டிப்பா குரு இருக்கணுங்க. அந்த குரு தான் நம்மை எங்க கூட்டிட்டு போவாரு அப்படின்னா அருள் சக்தியை காட்டுவார். குருவை தவிர வேற யாராலும் அருள் சக்தியை காட்ட முடியாது. அதனால கண்டிப்பா குரு அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் காளியை தான் வணங்கினாரு. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் குருவா ஏத்துக்கிட்டாரு. விவேகானந்தரை சிஸ்டர் நிவேதிதா குருவா ஏத்துக்கிட்டாங்க. நிவேதிதாவை பாரதியார் குருவா ஏத்துக்கிட்டாரு. பாரதியார பாரதிதாசன் குருவா ஏத்துக்கிட்டாரு. பாரதிதாசனை சுரதா குருவா ஏத்துக்கிட்டாரு. இப்படி ஒரு குரு பரம்பரை இங்க மட்டும் இல்ல, கிரேக்கத்திலயும் இது மாதிரி ஒரு குரு பரம்பரை இருந்தது. அதனால கண்டிப்பா சிவமாம் தன்மை அடையணும், இருவினை ஒப்பு வரணும், மலபரிபாகம் 3 மலம் இருக்குல்ல, அந்த திரிமலங்களும் தீரணும் அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்னா ஒரு குரு தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். சரி, குருவா யார் வருவா? நமக்கு யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த குரு யாரு அப்படின்னா சக்தி தான். அம்மா தான் நமக்கு குருவா வருவாங்க. அது நமக்கு கண்ணுக்கு ஆணா இருந்தாலும் கூட அந்த குருவோட இதுல இருக்கிறது பெண் தான், அந்த தெய்வம் தான். நீங்க வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெண்ணை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலயே அபிராமி அந்தாதியோட 69வது பாட்டுல என்ன சொல்றாரு? தெய்வ வடிவம் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தெய்வ வடிவத்தோட குரு நமக்கு வழிகாட்டுவார்கள் அப்படிங்கிறது. அதனால கண்டிப்பா குரு அப்படிங்கிறவர் வேணுங்க. அந்த குரு இருந்தாதான் தன் செயல் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா அது அவன் செயலாக மாறும். தன் செயலாக மாறும்போது அதுக்கு நன்மை விளைவுகள் உண்டு. அது அவன் செயலாக மாறும்போது விளைவுகள் அது அவனோட போயிடுமே தவிர அது இந்த ஆன்மாவோட வராது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். எப்ப தன் செயல் அவன் செயலா மாறுதோ அப்ப என்ன ஆகும்னா இயல்பாவே அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற 3ம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது. அதனாலதான் முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருப்பாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம குருவை ஏத்துக்கணும். முதல்ல குரு கிட்ட சரணடையணும். குரு மூலமா நாம் இறைவனை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா குரு தாங்க நமக்கு அம்மா. ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, குரு தான் நமக்கு அம்மா, குரு தான் நமக்கு அப்பா, குரு தான் தெய்வம். அதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா குருவே தாயாக இருப்பார், குருவே தந்தையாக இருப்பார், குருவே தெய்வமாகவும் இருப்பார். அதுதான் அதுக்கு நுட்பமான பொருள் அதுதான். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது. குருதான் அம்மா, குருதான் அப்பா, குருதான் தெய்வம். அதனால எல்லாமாக இருப்பவர் குருதான். அதனால நமக்கு கண்டிப்பா ஆன்ம ஈடேற்றம் அப்படிங்கிறது. இப்ப வாழ்க்கையில லாப நஷ்டம்ங்கிறது இருக்கும். ஆனா அந்த வாழ்ந்து முடிஞ்ச பிறகு வரக்கூடிய லாபம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஆன்ம லாபம் அப்படிங்கிறது. இந்த ஆன்ம லாபம் கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா குரு இருக்கணும் அப்படிங்கிறத 2வது வரியில சொல்லியிருக்காங்க. அப்படி குரு வரணும் அப்படின்னா அதுக்கு இன்னருள், அந்த நமக்கு முதல் பாட்டிலேயே சொல்லிட்டார்ல, இரண்டவன் இன்னருள் தானே, இரண்டவன் இன்னருள்னு சொல்லியிருப்பாரு. அதனால நமக்கு குருவாக வர்றது சக்தி தான். அதனால நம்ம கண்டிப்பா நமக்கு குரு இருக்கணும் அப்படிங்கிறது. தீனதயாளன் சார் யாராவது ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னா சொல்லுங்க சார்.
அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய பாடல் வந்து அபிராமி அந்தாதியோட 30வது பாடல். அது ஓரளவுக்கு பொருந்தும் அப்படிங்கறனால அந்த பாட்டு யாராவது கேட்கணுமா, சொல்லணுமா? ஜோதி அம்மா வந்திருக்காங்க. ஜோதி ஜோதி வாங்க. வந்திருக்காங்க. ஜோதி. வந்தனம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி இந்த தளத்துக்கு வர்றது, உங்க எல்லாரையும் சந்திக்கிறது. நீங்க பேசுறதெல்லாம் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. நான் அப்படியே மெய் மறந்து போய் உட்கார்ந்துருக்கேன். வணக்கம் பிரணவன் அண்ணா, பவளமணி அம்மா, கிருத்திகா அம்மா, ரத்தினா ஐயா. உங்களெல்லாம் ரொம்ப நாள் நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் பணிகள் இருக்கும், அதனால கலந்துக்க முடியாது. இன்னைக்கு கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, ஐயா நான் நன்றிங்கம்மா. பேசலாங்களா ஐயா? முடிஞ்சா பறிச்சுட்டு வந்து மேல பொருளும் பேசலாம் ஐயா. பேசலாமாம்மா? நன்றி. சரிங்க ஐயா, ஒரு நாள் செய்றேங்க ஐயா. நானும் ஐயா கோவில் நான் சேர்ந்தவ தான் பேசலாங்களா ஐயா? நீங்க சொன்னது. நன்றிங்க. பேசுங்க துர்கையம்மா, பேசுங்க. ஐயா நீங்க சொல்லுங்கம்மா. இன்னைக்கு பேசியது அர்த்தநாரி ஐயா ரொம்ப பயனுடையதா இருந்தது ஐயா. நான் ஒரு பாடல் படிச்சேன் ஐயா. அந்த பாடல்ல ஒரு சொல்லு வந்து என்னை ரொம்ப நல்லா உருவாக்குச்சுங்க ஐயா. அந்த பாடல் வந்து திருஞான சம்பந்தர் அருளிய பாடல் தேவாரத்துல. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். மனனம் செய்த போது இன்னருள் அப்படின்ற சொல்லு எனக்கு ரொம்ப பிடித்தது. அதை நீங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. மீனாட்சி தாயை குருவா நான் எப்பயுமே ஏற்றுப்பேன். நீங்கள் தான் சொன்னீங்க, அவ தான் நமக்கு மாதா, அவ தான் பிதா, அவ தான் தெய்வம்னு. நல்ல ஒரு வழிகாட்டியாக ஆன்மீக பலம்னா என்ன, நம்ம மரணத்திற்கு பின்பு அது எப்படி, நம்ம வாழும்போது எப்படி வாழணும், எல்லாத்தையுமே நீங்கள் பேசும்போது நான் நினச்சிக்கிட்டேன் ஐயா. நீங்கள் எனக்கு நல்ல ஒரு நன்னெறியாளராக இருக்கீங்க. இந்த நாள் ரொம்ப மறக்க முடியாத எனக்கு ஒரு நாளுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க என்றைக்கும் மணி 7ன்றது உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். ஏன்னா நீங்க வந்து இந்த தளத்தின் சார்பாக தமிழ் ஆன்மீக கடல், நீங்க நிறைய முத்துக்களை வந்து அப்படியே எடுத்து கோர்த்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதனால நீங்க என்னைக்கு பேசணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மட்டும் இந்த 7 மணின்றது அப்ளிகபிள் கிடையாது. நான் வர்றவங்க எல்லாம் சுருக்கமா பேசணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். நீங்க பேசுறது எங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பனை. அம்மா சொன்ன பெரிய நிறைய இந்த தளத்தின் சார்பாக தமிழ் ஆன்மீக கடல்னு நாங்க உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணும்னு விரும்புறோம். மிக்க நன்றி சார். பட்டம்லாம் வேணாம் சார். நீங்க கொடுத்தா பட்டம், நானா சொன்னேன்னா தம்பட்டம் ஆயிடும் அது. அதனால அது மாதிரி வேணாம். ஆனா நான் தான் நன்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கு. எல்லா இடத்துலயும் போய் சொல்ல முடியாதுல்ல. சொன்னா யார் கேட்டா அப்படின்னுவாங்க. ஆனா இங்கதான் சொல்ல முடியுது. அதனால ஏன்னா இந்த குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழிலாம் நான் வந்து பிஏல மாணவர்களுக்கு பாடம் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் அதை கௌரி அம்மா சொல்லும் போது எனக்கு அந்த பாட்டோட முதல் வரி ஞாபகம் வந்தது. அது மாதிரி ஒரு விஷயம். அந்த பாடல் வேணா சொல்லிடுறேன் ஐயா. சொல்லுங்க சார். நன்றி. மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டு அம்மானி ஆளா உனது அருளே பார்ப்பேன் அடியேன். சார் அதுல வாளால் அது அந்த வரையும் சேர்த்து சொல்லுங்க சார். அந்த ஒரே ஒரே வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டு அம்மானி ஆளா உணதரிலே பார்ப்பேன் அடியேன். மீளா துயர் தரினும் அந்த வார்த்தை தான் இதுல ரொம்ப நம்ம அண்டர்லைன் பண்ணணும். மீளா துயர் தரினும் நான் உனக்கு ஆளா இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாட்டுல ரொம்ப நல்ல வரி இது. அது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். நன்றி.
இப்ப இன்றைக்கான வேற ஏதாவது தீனதயாளன் சார்? சரி, ரைட். இதுல என்னன்னா இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட 30வது பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த திருவாசகமும் அபிராமி அந்தாதியும் கண்டிப்பா நம்ம படிக்கணும். எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 2 நூலையும் சொன்னீங்கன்னா அது நம்ம சொல்ற மாதிரியே இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன். நான் அந்த நம்ம சொல்ற மாதிரியே இருக்கும். அல்லல் பிறவி அறுப்பானே அப்படின்னா நம்ம பிறவியை நம்ம சொல்ற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அபிராமி அந்தாதியும் பாத்தீங்கன்னா இது அபிராமி பட்டர் சொன்னதுன்னு கிடையாது, நம்மளே சொல்ற மாதிரி இருக்கும். அது இது வந்து லோன் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க, ஓன் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாட்டு 30வது பாடல். அன்றே தடுத்தெனை ஆண்டு கொண்டாய், அன்றே தடுத்தெனை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை, அன்றே தடுத்தெனை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும், அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்ல என் கை, நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும், கரை ஏற்றுகை நின் திருவுளமே, நடுக்கடலுள் சென்றே விழினும், கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. சிவா திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிச்சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா. மிக அருமை. அற்புதமா இருந்துச்சு. நீங்க சொன்னதும் சரி, கேட்டதும் சரி. அது மாதிரி வித்யாம்மா சொன்னதும் ரொம்ப அருமை. ரத்னகுமார் ஐயா அந்த பாடல் சொன்னாங்க. மிக அருமை. கிருத்திகாமாக்கும் நன்றி, ஜோதியம்மாக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும், காலை எழுந்து கருத்தறிந்தோதிரி ஞானத் தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறிய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மென்பவர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம்.